கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி பேசியிருந்தோம். இவங்க தாவேகா விஜய் அவர்களை பத்தி பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பல கண்டனங்கள் எழுந்தது. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பெரியாரை பத்தி தவறான கருத்துக்கள் அவங்க சோசியல் மீடியால சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல யூடியூபர்ஸ் இப்ப இவங்களை பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீயை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க, மதுரை தமிழ் சூப்பரா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இவங்களை இன்ஃபுளுசர் ஆக்குனதே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, எங்க இது தப்பாச்சு, எதனாலே உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப எல்லாரும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் எழுத்துக்கள் நிறைய சுருக்கப்படணும். அயல்நாட்டு நூல்கள்ல அறிவியல் பூர்வமா இருக்கிற நூல்கள் எல்லாத்தையுமே தமிழ்ல மொழிபெயர்க்கணும். எவன் மொழியோ இலக்கியத்தை எடுத்துக்கிட்டு சமூக தொண்டு செய்யறானோ அவன் ஜோதி கரைச்சி திங்கிறவன் அர்த்தம். இதெல்லாம் யாரோட ஆடியோன்னு தெரியுதா உனக்கு? அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு தொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அங்க சாதி பற்றோ, நாட்டு பற்றோ, இனப்பற்றோ, மொழி பற்றோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. மீனாட்சினாலே போய் மழை பெய்யறதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றது உங்க ஆளுங்கதான் மாப்பின்னா வவ்வாளுங்களா? லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீ இவங்க ஒரு பெரிய இன்ஃபுளுசர், கிட்டத்தட்ட 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நிறைய பேட் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே பல எதிரான கருத்துக்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க பெரியாரை பத்தி அவ்வப்போது கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மிச்ச கட்சியில இருக்கிற தப்புக்களை எதை வச்சு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்கன்னா, பெரியார் சொன்ன கருத்துக்களோட எடுத்துக்காட்டா வைப்பாங்க. அதுல பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழோட எழுத்துக்களை கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல அவரு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி அதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது புத்தகத்திலே இருக்கு. இப்ப இவங்க அது எப்படி தப்பா சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி காட்டு மொழியில இருந்தே தமிழ் இருந்தது, அதனாலதான் பெரியார் அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. பட் உண்மை என்னன்னா, எந்த இடத்துலயுமே பெரியார் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. இப்போ எதுக்காக இவங்க பெரியாரை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத தாண்டி இதுல சீமான வேற இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. சீமான் அப்ப பெரியாரை பத்தி பல தவறான கருத்துக்களும் சொல்லியிருந்தாங்க, நல்ல கருத்துக்களும் பெரியாரை பத்தி வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப சீமானோட வீடியோ போட்டு இப்ப சீமானோட தொண்டர்கள் எல்லாரும் போய் அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாலிடாக்ஸ் அது மட்டும் இல்லாம நெட்ரிகன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கிற இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்த லவுட் ஸ்பீக்கரோட உண்மை தன்மையை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல இவங்கள பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு திட்டினது கூட அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, நீங்களா ஃபேக் ஐடியில இருந்து வரீங்க, உண்மையா பேச மாட்டேங்கிறீங்க, நான் மட்டும்தான் உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பல புத்தகங்கள பல ஆதாரங்கள் இருந்தாலும் அதை இவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. பெரியார் சொன்னது கரெக்ட் தான், பெரியார் இதைதான் சொன்னாங்கன்னு சொல்லாத விஷயங்கள் இவங்க சோசியல் மீடியாவில் சொன்னனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இதை பத்தி இந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.